இறையேசுவில் அன்பானவர்களே, பெந்தைகொஸ்தே திருநாளுடைய நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். பெந்தைகொஸ்தே திருநாள் நாம் இப்போது கொண்டாடுவதனுடைய அடிப்படை என்ன என்று கேட்டால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்கள் மீதும் அன்னை மரியாள் மீதும் தாம் வாக்களித்த தூய ஆவியானவரை பொழிந்தருளியதை நாம் இன்று நினைவு கூறுகின்றோம், கொண்டாடுகின்றோம். பெந்தைகொஸ்தே என்றால் 50வது நாள் என்பது பொருள். எதனுடைய 50வது நாள் என்று கேட்டால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பினுடைய 50வது நாள். இந்த நாளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னபடியாக, நான் உங்களிடமிருந்து போகிறேன், ஆனால் நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன். யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 18ஆம் இறை வார்த்தையில் இயேசு கூறின வார்த்தைகள் இது. நான் உங்களிடமிருந்து போவதால் நீங்கள் பலனடைவீர்கள், ஏனெனில் நான் இங்கிருந்து சென்று தந்தையோடு கேட்டு என்றும் உங்களோடு வசிப்பதற்காக ஒரு துணையாளரை தருவேன் என்று இயேசு வாக்குறுதி அளித்தார். அந்த வாக்குறுதியை அவர் நிறைவேற்றுகின்ற நாள் தான் இந்த பெந்தைகொஸ்தே திருநாள். அவருடைய உயிர்ப்புக்கு பின்னர் வருகின்ற 50வது நாள். தந்தை கடவுளிடமிருந்து அவர் உன்னதத்தின் ஆவியை சீடர்கள் மீதும் அன்னை மரியாள் மீது பொழிந்தார். இன்று நாம் ஒவ்வொருவர் மீதும் பொழிகின்றார், பொழிந்து கொண்டே இருக்கின்றார், இனியும் பொழிவார். அந்த திருநாளை, தூய ஆவியானவரை நமகத்தை வரவேற்கின்ற திருநாள் தான் இந்த பெந்தைகொஸ்தே திருநாள். அன்பானவர்களே, இந்த நாளில் குறிப்பாக தூய ஆவியானவரே எனக்குள் எழுந்தருளி வாரும் என்று சிறப்பாக ஜெபித்துக் கொண்டே இருப்போம். குறிப்பாக லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 35ஆம் இறை வார்த்தையில் நாம் காண்கின்றோம், அன்னை மரியாவிடம் வானதூதர் வந்து அவருக்கு ஆசி கூறுகின்ற வார்த்தைகள், கடவுளுடைய வார்த்தைகள். தூய ஆவி உன் மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உன் மீது நிழலிடும் என்ற வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை நாம் மீண்டும் மீண்டும் இந்த நாட்களில் சொல்லி, இந்த நாளிலே சொல்லிக்கொண்டு, இந்த தூய ஆவியினால் நாமும் அன்னை மரியாவை போல நிரம்பப்பட ஆசிப்போம். தூய ஆவியானவரே எனக்குள் வாரும், தூய ஆவியானவரே எனக்குள் வாரும் என்ற ஜெபத்தோடு சேர்ந்து இந்த இறை வார்த்தை லூக்கா நற்செய்தி 1:35, தூய ஆவி என் மீது வரும், உன்னத கடவுள் வல்லமை என் மீது நிழலிடும் என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டே இருப்போம். அன்பர்களே, இந்த திருநாள் பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய தொடர்ச்சி என்று சொல்லலாம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பெந்தைகொஸ்தே திருநாள் இருந்ததா என்று கேட்டால் ஆம். பெந்தைகொஸ்தே என்ற வார்த்தையினுடைய பொருள் 50வது நாள் என்று சொன்னோம். இது பழைய ஏற்பாட்டில் எதனுடைய 50வது நாள் என்று கேட்டால், இஸ்ரேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கடந்து போனதனுடைய 50வது நாள். நமக்கு தெரியும், கடந்து போதலுக்கு ஒரு திருநாள் உண்டு. அது என்ன திருநாள்? பாஸ்கா அல்லது பெசகா திருநாள். பெசகா திருநாளினுடைய 50வது நாள் பெந்தைகொஸ்தே திருநாள் இஸ்ரேல் மக்கள் கொண்டாடி இருந்தார்கள். இஸ்ரேல் மக்களுடைய மிக முக்கியமான 3 திருநாட்களில் ஒன்று பெசகா திருநாள், 2வது கூடார திருநாள், 3வது பெந்தைகொஸ்தே திருநாள். அன்பானவர்களே, பாஸ்கா திருநாளுடைய 50வது நாள் பெந்தைகொஸ்தே திருநாள் இஸ்ரேல் மக்களும் கொண்டாடி இருந்தார்கள். முதலில் அவர்கள் இந்த பெந்தைகொஸ்தே திருநாள் கொண்டாடி இருந்தது எதற்காக என்று கேட்டால், கடவுள் தந்த விளைச்சலுக்காக நன்றி கூறுகின்ற திருநாளாக அவர்கள் கொண்டாடி இருந்தார்கள். கடவுள் நல்ல விளைச்சலை தந்ததனுடைய திருநாளாக, அதற்கு நன்றி கூறுகின்ற திருநாளாக இந்த பெந்தைகொஸ்தே திருநாள் முதலில் இஸ்ரேல் மக்களால் கொண்டாடப்பட்டது. பின்னர் இஸ்ரேல் மக்கள் இந்த சீனாய் மலையிலிருந்து கடவுள் கொடுத்த 10 கட்டளைகள், உடன்படிக்கையினுடைய கட்டளைகள், அவற்றை பெற்றனுடைய நினைவாக கொண்டாடுகின்றார்கள். இப்போது 2 முக்கியத்துவங்கள் உண்டு. ஒன்று, இஸ்ரேல் மக்கள் அறுவடையினுடைய திருநாளாக இந்த பெந்தைகொஸ்தே திருநாளை கொண்டாடினார்கள். 2வதாக, இஸ்ரேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று அல்லது கடவுளால் நடத்தப்பட்டு பாலை நிலத்தில் சீனாய் மலையில் வைத்து மோசே வழியாக கடவுள் கொடுத்த அந்த 10 கட்டளைகளை பெற்றுக் கொண்டதனுடைய நினைவாக கொண்டாடுகின்ற திருநாள் தான் இந்த பெந்தைகொஸ்தே திருநாள். நாம் காண்கின்ற அன்பானவர்களே, அன்று இஸ்ரேல் மக்கள் சீனாய் மலையில் வைத்து மோசே வழியாக 10 கட்டளைகளை பெற்றார்கள். அதனுடைய உட்பொருள் என்ன அல்லது இது கொடுத்ததனுடைய காரணம் என்ன என்று சிந்தித்தோமானால், ஆண்டவர் கூறுகின்ற வார்த்தை, நீங்கள் இந்த 10 கட்டளைகளை கடைபிடித்தால் என் மக்களாக இருப்பீர்கள், நான் உங்கள் தந்தையாக இருப்பேன். நீங்கள் என் மக்களாக இருப்பீர்கள், நான் உங்கள் தந்தையாக இருப்பேன் என்று கூறிக்கொண்டு அன்று 10 கட்டளைகளை கொடுத்தார். இந்த 10 கட்டளைகளை கடைபிடிக்கிற எல்லா மக்களும், அந்த 10 கட்டளைகளை கடைபிடிக்கிற ஒவ்வொருவரும் கடவுளுடைய பிள்ளைகளாக மாறுகின்ற வரத்தை அவர் கொடுத்தார். இன்று இந்த பெந்தைகொஸ்தே திருநாள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்புக்கு பின் வருகின்ற பெந்தைகொஸ்தே திருநாள் இன்று திருச்சபை கொண்டாடுகின்ற போது, தூய ஆவியானவரை கடவுள் தன் மக்கள் மீது பொழிந்து கொண்டு ஒவ்வொருவர் மீதும் நீ என் பிள்ளை என்ற முத்திரையை பதித்துக் கொண்டிருக்கிறார். நீ என் பிள்ளை,
அன்று 10 கட்டளைகளை கடைபிடித்தால் நீர் என் பிள்ளையாக இருப்பாய் என்று கூறுகின்ற ஆண்டவர் இன்று இந்த தூய ஆவியானவரை யாரெல்லாம் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் தன் பிள்ளைகளாக மாறுகின்ற வரத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். தான் தேர்ந்தெடுத்த எல்லாருக்குமே தூய ஆவியானவரை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். நாம் காண்கின்றோம் யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 17ஆம் இறைவார்த்தை, மோசே வழியாக சட்டம் கொடுக்கப்பட்டது, ஆனால் இயேசு கிறிஸ்து வழியாக அருளும் நிறைவாழ்வும் கொடுக்கப்பட்டன. அன்பானவர்களே, இந்த அருளையும் நிறைவாழ்வையும் நமக்கு இன்று தருகின்றவர் யார் என்று கேட்டால் தூய ஆவியானவர். அதுதான் இந்த பெந்தேகோஸ்து திருநாளினுடைய முக்கியத்துவம். நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக மாறுவது தூய ஆவியானவர் மூலமாக மட்டும்தான். தூய ஆவியானவர் இல்லாமல் யாருக்கும் கடவுளை அப்பா தந்தையே என்று அழைக்க முடியாது. அதை பவுலடியார் மிக தெளிவாக கூறுவார். கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் இறை வார்த்தையில் தூய ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். அந்த தூய ஆவியானவர் இல்லாமல் யாரும் இயேசுவே ஆண்டவர் என்று அழைக்க முடியாது என்று. மேலும் கலாத்தியர் 4:8 இவ்வாறாக பவுலடியார் சொல்லுகின்றார், நாம் தூய ஆவியானவரை நம்மகத்தை கொண்டிருக்கிறோம். அந்த ஆவியானவர் நம்மை கடவுளை நோக்கி அப்பா தந்தையே என அழைக்க செய்கிறார் என்று. அன்பானவர்களே, பெந்தேகோஸ்தே திருநாள் நமக்கு ஏன் எவ்வளவு முக்கியமானது என்று கேட்டால், இன்று நமது வாழ்வு சரிவர வாழ நமக்கு வழிகாட்டுகின்ற, நம்மை அப்பா தந்தையே என்று கடவுளை அழைக்க தூண்டுகின்ற ஆவியானவர் அவர் இருந்தால் மட்டும்தான் நமது வாழ்வு உண்மையான கிறிஸ்தவ வாழ்வாக இருக்கும். இல்லை என்றால், அவர் இல்லை என்றால், அவரது வழிகாட்டுதல் இல்லை என்றால், அவரது நடத்துதல் இல்லை என்றால், அவர் நமக்குள் இல்லை என்றால் நமது வாழ்வு பிற இனத்தாரை போல இந்த உலகத்திற்கானதாக அமையும். உலகத்திற்காக வாழ்கின்றவர் உலகத்தோடு மண்ணோடு மண்ணாக மட்கி போகின்றார்கள். மாறாக தூய ஆவியானவரை கொண்டிருக்கின்றவர்கள் நிலை வாழ்வை சொந்தமாக்கிக் கொள்கின்றார்கள். நாம் அனைவரும் நிலை வாழ்வை சொந்தமாக்குவதற்காக அழைக்கப்பட்டவர்கள். தூய ஆவியானவருடைய இந்த பெந்தேகோஸ்து திருநாளை கொண்டாடுகிற போது அன்பானவர்களை, நாம் திருமுழுக்கின் போது, உறுதி பூசலின் போது, ஒவ்வொரு அருட அடையாளங்களின் போது பெற்றுக்கொண்ட அதே ஆவியானவரை நாம் நமக்குள் நிரப்பப்படுவதற்காக ஆசிப்போம், விரும்புவோம், ஜெபிப்போம். பவுலடியார் தீமோத்தேயு என்ற தனது சீடனுக்கு சொன்ன வார்த்தைகள் என்று, நான் உனது தலையின் மேல் கை வைத்து உனக்கு அருள்பொழிவு செய்த போது நீ பெற்றுக்கொண்ட தூய ஆவியானவரை நீ மீண்டும் மீண்டும் தூண்டி எழுப்பு. பல வேளைகளில் நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவியானவர் தூங்குகின்ற நிலையில், மந்தமான நிலையில், அல்லது நெருப்பு கனல் எவ்வாறு சாம்பல் மூடி மங்கி கிடக்கிறதோ அதுபோல சில வேளைகளில் நமது வாழ்க்கையினுடைய பாவங்களாகின்ற கரைகள் படிந்து நமது தூய ஆவியானவரை நாம் மறைத்து வைத்திருக்கின்றோம். அந்த தூய ஆவியானவரை எழுந்து செயல்பட நாம் வழிவகுக்காமல் இருக்கிறோம். அப்போது தூய ஆவியானவரை தூண்டி எழுப்பும்படியாக இந்த பவுலடியார் சொல்லுகின்ற வார்த்தைகளை நாம் சிறமையில் இருப்போம். தூய ஆவியானவரை தூண்டி எழுப்புகின்றவர்களாக மாறுவோம். தூய ஆவியானவர் எனக்குள் செயலாற்றும். இந்த நாள் முழுவதும் தூய ஆவியானவர் எனக்குள் எழுந்து செயலாற்றும். தூய ஆவியானவர் என்னில் எழுந்தருளி வாரும். தூய ஆவி எனக்குள் வரும். உன்னத கடவுள் வல்லமை என் மீது நிழலிடும் என்று ஜெபித்துக் கொண்டே இந்த நாள் முழுவதும் தூய ஆவியானவர்கள் நிரப்பப்படுவதற்காக ஆசிப்போம். அவ்வாறு தூய ஆவியினால் தூண்டப்படுகின்ற, தூய ஆவியானவர் புதுப்பிக்கப்படுகின்ற, தூய ஆவியானவர்கள் எழுந்து செயலாற்றுகின்ற நல்ல வாழ்வாக நமது வாழ்வு மாறட்டும். இறைவன் நம்ம ஒருவரை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.